குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வேட்பாளர் தேர்வு குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் தகவல்களை கேட்போம். இந்திய ஜனாதிபதி தேர்தல் 5 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும். இதை நடத்துறவங்க இந்திய தேர்தல் ஆணையம்தான். ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தாலும் தேர்தல் அதிகாரி திரு அனூப் மிஸ்ரா இன்று நோட்டீஸை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி தினந்தோறும் இன்றிலிருந்து 11 மணிலிருந்து 3 மணிக்குள்ள வேட்புமனு தாக்கல் செய்யலாம். 28ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். அதுக்கப்புறம் பரிசீலனை பண்றது, தேர்தல் நடைபெறும் தேதிகள் இதெல்லாம் அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்கார். வேட்புமனுவை தாக்கல் செய்வது இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் தான். இது ஒரு புறம் இருக்க, யார் ஜனாதிபதி வேட்பாளர் என்பதை முடிவு செய்ய பாஜக கூட்டணி கட்சிகளும் களமிறங்கி இருக்கின்றன, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளும் களமிறங்கி இருக்கின்றன. பாஜகவை பொறுத்தவரை பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா 3 நபர் குழுவை அமைத்திருக்கிறார். திரு ராஜ்நாத் சிங், திரு வெங்கையா நாயுடு, திரு அருண் ஜேட்லி 3 பேருமே மத்திய அமைச்சர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று கூட திரு வெங்கையா நாயுடு அவர்கள் திரு ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்துவிட்டு, நாங்கள் இருவரும் மற்ற அரசியல் கட்சிகளுடன் பேசுவோம், நிதியமைச்சரையும் சந்தித்து பேசுவோம், கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஆளும் கட்சி, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தலைமையில் சுமார் 17 எதிர்கட்சிகள்லாம் நாமளும் வேட்பாளரை களத்தில் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் என்ன அவங்களுடைய கருத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும் பொழுது, பாஜக நிறுத்தக்கூடிய வேட்பாளர் இவங்களுக்கும் இணக்கமான வேட்பாளராக இருந்தால் ஆதரிப்பது, இல்லையேல் எதிர்த்து ஜனாதிபதி வேட்பாளராக இவர்கள், அதாவது எதிர்க்கட்சிகளின் தரப்பில் ஒரு வேட்பாளரை அந்த களத்தில் இறக்குவது என முடிவு செய்துள்ளார்கள். ஜனாதிபதி தேர்தல் ஜூலை 17ஆம் தேதி நடைபெறும். ஜூலை 20ஆம் தேதி நமக்கு இந்தியாவின் அடுத்த ஜனாதிபதி யார் என்ற முடிவுகள் தெரிய வரும். பெரும்பாலும் பாஜக யாரை களத்தில் நிறுத்துகிறார்களோ அவர்களே இந்திய ஜனாதிபதியாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.